ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் பிஎட் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் யூனிட் 8ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் லாங்குவேஜ் பாலிசி அஸ் மென்ஷன்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வீடியோ தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கணினி இந்தரணி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிஎட் ரிலேட்டடாக எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அப்புறம் லாங்குவேஜ் பாலிசினா என்ன, இந்த வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தேவனகிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். தேவனகிரி ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு நியூமரல் ஃபார்மில் தான் வந்து எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜஸ், அப்புறம் நேபாளிஸ் லாங்குவேஜஸ், அப்புறம் ஹிந்தி, கொன்கனி, சான்ஸ்கிரிட், நேபாள் இது மாதிரி இருக்கிற லாங்குவேஜஸை ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த தேவனகிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லாங்குவேஜ் பாலிசியை மொத்தமாக 8 ஆர்டிகல்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 8 ஆர்டிக்கலில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343, 345, 348, அப்புறம் 350 இந்த 4 லாங்குவேஜ் பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆர்டிக்கல் 343 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 343ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியன் யூனியன். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிளாஸ் 1ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம யூனியனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஹிந்தியை தான் வந்து கன்சிடர் பண்ணாங்க. அந்த ஹிந்தியுமே எப்படி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா தேவனகிரி ஸ்கிரிப்ட் ஃபார்மில் கன்சிடர் பண்ணாங்க, அதாவது நியூமரல்ஸ் ஃபார்ம்ஸில் கன்சிடர் பண்ணாங்க. அதுதான் வந்து கிளாஸ் 1ல் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கிளாஸ் 2ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தேவனகிரி ஸ்கிரிப்ட் இல்லாமல் அடிஷ்னலாக ஹிந்தியும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணணும், அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பிரசிடெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜை ஆத்தரைஸ் பண்ணணும், அதே மாதிரி இன் அடிஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்து இருக்கணும். அதே மாதிரி தேவனகிரி ஃபார்ம்ஸில் நியூமரல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து கிளாஸ் 2ல் சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜையும் நம்ம யூனியனில் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஹிந்தியும் யூஸ் பண்ணணும், பட் இது எல்லாமே தேவனகிரி ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 344 கமிஷன் அண்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். இதில் நம்மளோட பிரசிடெண்ட்டை, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் 5 இயர்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து அந்த 10 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த கமிஷனில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கமிஷனில் சேர்மன் இருப்பாங்க, அதே மாதிரி அதர் மெம்பர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து 8 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் 2ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு கமிஷனில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸோட டியூட்டி என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த ப்ரக்ரெசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் யூனியன். நம்மளோட யூனியனுக்கு கண்டிப்பாக ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்லணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது லிமிட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், அஃபிஷியல் பர்பஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஹிந்தியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 348 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நியூமரல் ஃபார்ம்ஸில் இருக்கணும், அதாவது தேவனகிரி ஸ்கிரிப்ட் அந்த ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது இல்லாமல் அடிஷ்னலாக அந்த கமிஷனில் என்ன ரெஃபர் பண்ணாலும் அது எல்லாமே வந்து யார் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் என்ன, அதே மாதிரி ஒரு யூனியனில் நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு ஸ்டேட்டில் நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து கிளாஸ் 4 நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸில் என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 4ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாஸ் 2ல் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே கமிஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிஷன் ஷால் பி டியூ ரிகார்ட் டு இண்டஸ்ட்ரியல், கல்ச்சுரல், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ், ஹிந்தி பேசப்படாத இடத்துல அந்த பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த லாங்குவேஜ் வந்து அந்த மக்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கிளாஸ் 4ல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 5 மொத்தமாக
ஒரு கமிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் வந்து 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 20 மெம்பர்ஸ் வந்து லோக்சபா மெம்பர்ஸ், அதே மாதிரி 10 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட் பண்ணுவாங்க. அதாவது இந்த லாங்குவேஜ் தான் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, இதை வந்து அதனால் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறது தான் கிளாஸ் 5. அடுத்து கிளாஸ் 6. கிளாஸ் 6ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரோட டியூட்டி என்ன அப்படின்னா, எல்லாரோட ரெக்கமெண்டேஷனையும் வந்து எக்ஸாமைன் பண்ணி அந்த கமிஷன் ஒரு முடிவுக்கு வரணும். அவங்க என்ன லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக வந்து பேசுகிறாங்க, ஸோ என்ன லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கொடுக்கலாம் அப்படின்றத பிரசிடெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது தான் அந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஆளோட டியூட்டி. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 7. இப்போ கிளாஸ் 7ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரசிடெண்ட் அந்த ரிப்போர்ட் அந்த கமிட்டியில் இருந்தவங்க மெம்பர்ஸோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு, ஸோ இதில் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கிளாஸ் 7. அடுத்து ஆர்டிக்கல் 345 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக என்ன சொல்லலாம் அப்படின்றத இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 345ல் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் அஃபிஷியல் பர்பஸாக கொண்டு வரணும். எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷை தான் வந்து அஃபிஷியல் பர்பஸாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 345ல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 346 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் அனதர் ஸ்டேட் ஆர் பிட்வீன் அ ஸ்டேட் இன் அ யூனியன். நமக்கு நார்மலாக கம்யூனிகேட் பண்ணுறப்ப எது வந்து நமக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும், ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போனாலும் சரி, இல்லை அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து நம்ம பேசினாலும் சரி, நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 346. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, த லாங்குவேஜ் ஃபார் த டைம் பீயிங் ஆத்தரைஸ்டு ஃபார் யூஸ் இன் யூனியன் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். அதாவது அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணி இந்த யூனியனில் இந்த அஃபிஷியல் பர்பஸ்க்காக இந்த லாங்குவேஜ் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 346. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, 2 ஸ்டேட்டு அதே மாதிரி 2க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹிந்தி லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கணும் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 346ல் மெயினாக வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2 ஸ்டேட்காரவங்க. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 340. இது எல்லாமே வந்து 346 தான். இப்போ பாருங்கள், இந்த டைம் பீயிங்க்கு நம்ம யூனியன் ஃபுல்லாக அஃபிஷியல் பர்பஸ்க்கு ஹிந்தியை தான் யூஸ் பண்ணணும் கம்யூனிகேஷனுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஆர்டிக்கல் 346. அடுத்த ஆர்டிக்கல் 347ல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை அ செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் அ ஸ்டேட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதில் மக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க அதை வச்சு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 347. ஸோ ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து மாறும். அதை வந்து ஆத்தரைஸ்டு பண்ணி பேசுறது தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வர்றது தான் ஆர்டிக்கல் 347. ஆர்டிக்கல் 348ல் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இங்கெல்லாம் என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 348. இதில் கிளாஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா, notwithstanding anything in foregoing provisions of this part until Parliament by law otherwise provides, all proceeding in Supreme Courts and in every high courts. இந்த ஆர்டிக்கல் 348 நீங்கள் எவ்வளோ வந்து சுற்றி படித்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹிந்தி லாங்குவேஜை தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹிந்தி லாங்குவேஜை தான் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அஃபிஷியல் பர்பஸ்க்கு. ஒரு ஸ்டேட்குள்ளே பேசினாலும் சரி, ஹை கோர்ட்டில் பேசினாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டில் பேசினாலும் சரி, ஹிந்தியை தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிளாஸ் 2ல். அதே மாதிரி கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிளாஸ் 2ல் ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதர் தென் ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜையும் வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கிளாஸ் 3ல் வந்து கொடுத்துருப்பாங்க.
அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்ல யூஸ் பண்ணலாம், ஹை கோர்ட்ல யூஸ் பண்ணலாம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே குடுத்துருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கிள் 349 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் எனாக்ட்மென்ட் ஆஃப் சர்டன் லாஸ் ரிலேட்டிங் டூ லாங்குவேஜ். இதில ஒரு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சதுல 15 இயர்ஸில் டியூரிங் த பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ் ஃப்ரம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எந்த ஒரு பில்ஸும் எந்த ஒரு அமெண்டமெண்ட்ஸும் வந்து இந்த லாங்குவேஜை தான் நீங்கள் யூஸ் பண்ணி பேசணும், இதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதே மாதிரி இந்த லாங்குவேஜை இந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த லாங்குவேஜை இந்தந்த இடத்துல தான் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர்டிக்கல் 348 தான் வந்து அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பிரசிடெண்ட் வந்து எந்த ஒரு சாங்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. த பிரசிடெண்ட் ஷால் நாட் கிவ் இஸ் சாங்ஷன். இது மாதிரி எல்லாம் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்கும். அதுமாரி அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கே இந்த இடத்துல இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணி பேசணும். அது மாதிரியெல்லாம் வந்து பிரசிடெண்ட் வந்து எந்த ஒரு சாங்ஷனும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து ஆர்டிக்கல் 344 அந்த கமிட்டியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆர்டிக்கல் 344 அதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 350 லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரீட்ரஸ் ஆர் கிரீவியன்சஸ். இந்த ஆர்டிக்கல் 350 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்குமே வந்து இங்கங்கே வந்து குறைகள் இருக்குது அப்படின்றத இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதை தான் வந்து அந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. எவ்ரி பர்சன் ஷால் பி என்டைட்டில் டு சப்மிட் அ ரெப்ரசன்டேஷன் ஃபார் த ரெட்ரஸ் ஆஃப் எனி கிரீவியன்ஸ் to any officer or authority of union or state in any of the language. any of the language அப்படின்னாலே எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியாலும் நம்ம வந்து அந்த குறைகளை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். யூனியனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாலும் இருந்தாலும் சரி. அந்த ஆர்டிக்கல் 350A ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. 350A 350B அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஆர்டிக்கல் 350Aல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் பிரைமரி லாங்குவேஜ். இதில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டியும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸும் சரி, அந்த மக்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும். அவங்களோட மதர் டங்கில் ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒவ்வொரு குழந்தைக்கும் கரெக்டாக அவங்களோட மதர் டங்கில் போய் சேருதா அப்படின்றதும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் பார்க்கணும். அதுதான் அந்த ஆர்டிக்கல் 350Aல சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 350Bல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். இதில் கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, there is a special officer for linguistic minority to be appointed by president. எப்பொழுதுமே பிரசிடெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழ் தான் பேசுவாங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணுவாங்க, கன்னடம் தான் பேசுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்குதா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரோட வேலை என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாருக்குமே கரெக்டாக அந்த ப்ரைமரி கிரேட் சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக படிக்க தெரியுதா, எல்லாமே பண்ண தெரியுதா, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக போய் சேருதா அப்படின்றத பிரசிடெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது தான் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரோட வேலை. அடுத்து ஆர்டிக்கல் 351 டைரக்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். ஒரு யூனியனில் இருக்கிற ஒரு சிட்டிசனோட டியூட்டியும் என்ன அப்படின்னா, ஹிந்தி லாங்குவேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான். ஹிந்தியை வந்து நல்லா டெவலப் பண்ண வைக்கணும். இதை ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனாக வந்து கொண்டுட்டு வரணும். மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக இதை கொண்டுட்டு வரணும். அது மாதிரி நல்லா ஹிந்தி வந்து பேச வைக்கணும். அதே மாதிரி 8th ஷெட்யூலில் இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஹிந்தியை டைரெக்டாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி பிரைமரி லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட்டை கொண்டுட்டு வரணும். செகண்டரி லாங்குவேஜாக வேறு ஏதாவது லாங்குவேஜை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் ஆர்டிக்கல் 351. இதோட இந்த கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனை அனலைஸ் பண்ணதில் லாங்குவேஜ் பாலிசியை மொத்தம் 8 ஆர்டிகல்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் மெயினான ஆர்டிக்கல் 343, 345, 348 அப்புறம் 350. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கணினி இந்தரணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் செக்ஷனில் பிஎட் ரிலேட்டடாக எந்த வீடியோஸ் வேணாலும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.